என்று கழகத்தின் அமைப்பு செயலாளர் மலவேந்தன் அவர்கள் பேசியிருப்பது 10-15 எம்எல்ஏக்கள் போடணும்னு ரொம்ப குறைவா சொல்லிட்டாரு. அதெல்லாம் என்னுடைய கணக்கு. இந்த முறை நான் ஏதோ அதீத நம்பிக்கையில சொல்லல, நடக்க போவதை சொல்கிறேன். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெறுகிற கூட்டணி தான் ஆட்சி அமைக்கப் போகிறது. இந்த தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பங்கு, உங்களின் பங்கு மிக முக்கிய பங்காக இருக்க போகிறது என்பதை உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல இன்னொன்று சொன்னார், நமது பொதுச்செயலாளர் இளைஞராக இருக்கிறோம். நான் இப்பதாங்க இளைஞராக ஆயிருக்கேன். அப்ப 88-89 கல்லூரி முடிச்சுட்டு மாணவனா இருந்தேன். அவர் பொண்ணு கல்யாணத்துக்கு கூப்பிட்டாரு, நான் வந்துட்டேன் கரெக்டா. ஆனா என்னன்னு தெரியல, நீ கொஞ்சம் சரியா இல்லை, துணை பொதுச்செயலாளர் சொல்லி விசாரிக்க சொல்றாங்க. அதுபோல நமது மாவட்ட கழக செயலாளர் காமராஜ் சொன்னப்ப 2 தொகுதியும் சொன்னாரு. 4 தொகுதியும் சிறப்பா பாருங்க, 4 தொகுதியும் வருவேன். ஆனா திரும்ப நன்னின தொகுதி இந்த பிரபுனப்ப புரி வைக்கிறோம். நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உருவாகியதே மேலூர்ல எனது அன்பு நண்பன் மறைந்த சாமி அவர்களின் ஊரில இந்த இயக்கம் தொடங்கப்பட்டது துரோகத்தை வீழ்த்துவதற்காக தான். இனி வருங்காலத்தில் அரசியலில தமிழ்நாடு மாத்திரமல்ல, இந்திய துணைக்கண்ட மாத்திரமல்ல, எந்த மூலையிலும் துரோகம் செய்தவர்கள் வீழ்ந்தார்கள், அவர்கள் வாழ முடியாது என்பதை உலகிற்கு எடுத்து காட்டுகின்ற இயக்கமாக நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் விளங்கப் போகிறது. கடந்த 8 ஆண்டுகளாக எத்தனை சோதனைகள், எத்தனை இடர்பாடுகள், எத்தனையோ பின்னடைவுகளை எல்லாம் தாண்டி இன்றைக்கு இந்த இயக்கம் சீரோடும் சிறப்போடும் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் உங்களை போன்ற லட்சம் கொள்கை பிடிப்புள்ள அந்த தொண்டர்கள் தான். ஆட்சி அதிகாரம் நம்மால் பெற்ற பழனிசாமி நம்மை வெளியேற்றிய பிறகு ஆட்சி அதிகாரம் இருக்கிறது என்றோம், அதன் பலன்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு என்னோடு வணிக வந்தவர்கள் நீங்கள் 17 ஆண்டி நமது அம்மா அவர்கள் தொகுதியில, ஆர்கே நகர் தொகுதியில நம் மீது எத்தனை பழி சுமத்தப்பட்டது. அம்மா அவர்களை 35 ஆண்டுகள் கண்ணீர் மேவி போல காத்த நம்மை பார்த்து இவர்கள் தான் அம்மாவை கொலை செய்து விட்டார்கள் என்ற ஒரு பொய் பிரச்சாரம் தமிழ்நாடு முழுவதும் வைக்கப்பட்டது. அதையெல்லாம் அம்மா அவர்கள் தொகுதியிலேயே, மறைந்த அம்மா அவர்கள் தொகுதியிலேயே அவருக்கு பிறகு அங்கே வெற்றி பெற்ற இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் என்பதை அந்த தொகுதி மக்கள் நிறைவேற்றினார்கள். அதில் என்ன செய்தியை உலகத்திற்கு தந்தார்கள்? அவர்கள் துரோகம் செய்யவில்லை என்ற நமக்கு ஒரு கிளீன் சீட்டை கொடுத்தது ஆர்கே நகர் தொகுதி மக்கள். அங்கே எனக்காக 30 நாட்கள் பழனிசாமி ஆட்சியின் அடக்குமுறைகளையும் அன்றைக்கு இருந்த காவல்துறையின் அடக்குமுறைகள் எல்லாம் மீறி அங்கே எனக்காக இரவு பகல் பாராது உழைத்தவர்கள், தேர்தல் பணியாற்றியவர்கள் பல பேர் இங்கே வருகை கொடுத்திருக்கின்றனர். தேர்தலுக்கு 2 நாட்களுக்கு முன்பு தோல்வி பயத்திலே அவர்கள் ஓட்டுக்கு 6000 10,000 என்று கொடுத்த பொழுது அதையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு அந்த மக்கள், பெரும்பாலும் ஏழை எளிய மக்கள் வாழ்கின்ற தொகுதியில நம்மை கிட்டத்தட்ட 40,000 வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்கிறார்கள். அதுவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நினைவு தினத்தன்று டிசம்பர் 24 அந்த தொகுதி மக்கள் என்ன உணர்த்தினார்கள்? அம்மாவை இவை போல் காத்தவர்கள் மீது கொலை சுமத்தினீர்கள், ஆனால் அவர்கள் அம்மாவின் மரணம் இயற்கையான மரணம் என்றை அன்றைக்கு உலகத்திற்கு உயர்த்தியவர்கள் ஆர்கே நகர் தொகுதி மக்கள். அம்மாவின் தேர்தலுக்கு பிறகு அடுத்த சட்டமன்ற உறுப்பினராக உங்களில் ஒருவனாகிய என்னை சட்டமன்ற உறுப்பினராக்கிறார்கள். 2019 பாராளுமன்ற தேர்தலிலே கடைசி நாள் அன்றைக்கு, நாமினேஷன் கடைசி நாள் அன்றைக்கு
நம்ம வேட்பாளர்கள் எல்லாம் நாமினேஷன் செய்தார்கள். உங்களுக்கு தெரியும். காரணம், உச்ச நீதிமன்றத்தில் சென்று போராடி நாம் அன்றைக்கு சின்னத்தை பெற்றோம், பரிசு பண்ண சின்னத்தை. அந்த தேர்தலிலே நாம் பல தொகுதிகளிலே வெற்றி பெற்றிருக்க வேண்டும். நம்மோடு கூட்டணிக்கு இருந்த சில கட்சிகள் வர முடியாமல் வரவிடாமல் சரி செய்தார்கள். அதை யார் செய்திருப்பார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அதைத் தொடர்ந்து 21 தேர்தலில் நாம் தனியாக தேர்தலை சந்திப்பதற்கு தயாராகி கொண்டிருந்தோம். உங்களுக்கு அதுவும் தெரியும். ஆனால் அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் ஒரு அணியில் சேர வேண்டும் என பிரித்தவர்கள் நினைத்தார்கள். ஏன்னா 21 தேர்தலில் ஜெயிக்கணும்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தேர்தலில் கூட்டணி வந்தால்னா முடியும் என்று அவர்கள் என்னிடம் கேட்ட பொழுது எனக்கு நல்லா தெரியும். பழனிசாமி துரோகம் செய்த பழனிசாமி என்னை சந்திக்க கூட தயங்குவார் என்பது எல்லோருக்கும் தெரியும். அவர் எப்படி கூட்டணிக்கு வருவார்? இருந்தாலும் வயது பெரியவர்கள், மலர் மாதிரி வயதில் பெரியவங்க, அனுபவத்தில் பெரியவர்கள், அம்மாவின் இயக்கம் ஒன்றுபடுமே என்று கேட்டபோது நான் சரி என்று சொன்னேன். எனக்கு தெரியாது வரப்போகிறது. இப்ப எப்படி முதல்வராக பழனிசாமி அறிவிக்கப்படாத போதும் அன்றைக்கு ஏப்ரல் 11 அன்றைக்கு அமித்ஷா அவர்கள் நாம் ஏற்கனவே என்டிஏ கூட்டணி இருக்கோம், வெளியில போன பழனிசாமியை பிடிச்சிட்டு வந்து கூட்டணி அறிவிச்சாங்க. அன்றைக்கு அவரு எப்படி இந்தியாவிற்கு தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர் மோடி அவர்களோ அதுபோல தமிழ்நாட்டுக்கு அண்ணன் பழனிசாமி தான் சொன்னார். அவர் ஒன்றும் என்னைக்கும் முதலமைச்சர் சொல்லல. அதைத் தொடர்ந்து பல்வேறு பேட்டிகள்ல பத்திரிகைகளுக்கு கொடுத்த ஊடகங்களுக்கு கொடுத்த பேட்டிகள் எல்லாம் அதிமுகவை சேர்ந்த ஒருத்தர் தான் சொன்னார். ஆனா இன்னைக்கு பிஜேபியில உள்ள சில பேர் அவருக்கு அதற்கு வேற அர்த்தத்தை பழனிசாமி தான் முதலமைச்சர், அவர் சொல்வதுதான் தீர்ப்பு, அவர் நினைக்கின்ற கட்சி தான் நீங்க இருக்க முடியும் சொன்னார். என்னோட கூட நீங்க நம்ம மன்னார்குடி கூட்டணி காமராஜ் தான் உணர்ச்சி வசப்பட்டு நம்மை மதிக்காத அவரோட கூட்டணியான்னு கேட்டாங்க. என்னோட உலகிற்கு கார்த்திகேயன் என்னன்னா அவர் நம்ம மதிக்க பண்றாரு, அவரோட கூட்டணியான்னு கேட்டாங்க. மதிச்ச அவனையும் கூட்டணி போயிட போறியான்னு கேட்டாங்க. அவர் நம்ம ஏற்றுக்கொண்டா நீங்க கூட்டணிக்கு போகணுமாப்பா, நான் போவேன்னு நினைக்கிறேன். யார்கிட்ட கேட்டாரு, என்ன அண்ணன் எதுக்கு சொன்னாரு, அவர் ஏற்றுக்கொண்டாலும் நம்ம ஏற்றுக்கொள்ளணும் அவசியம் இருக்கான்னு கேட்டாரு. என்ன அதுக்கு பதில் செப்டம்பர் 1ஆம் தேதி எனக்கு தெரிஞ்சிச்சு. புலித்தேவன் நினைவிடத்துக்கு நான் போறப்ப அன்னைக்குதான் நான் அந்த தாட்ல போகல. ஏன்னா ஒரு சில பேர் தொடர்ந்து பேட்டிகளை சொல்றேன், நான் எதையும் மறைக்கிறது இல்லை, ஓப்பனாதான்னு சொல்லுவேன். என்ன தோணுதோ அந்த என் மனதுக்கு சரிப்பட்டதை யார் தடுத்தாலும் நான் பேசிடுவேன். அன்றைக்கு புலித்தேவன் நினைவிடத்துக்கு அங்க தென்மண்டலத்தை சேர்ந்த துணை கோச்சார் மாணிக்கராஜா மற்ற அங்குள்ள மாவட்டத்தினர்கள் ஒரு 300-400 கார்ல அங்க மாபெரும் சுதந்திர போராட்ட வீரர் புலித்தேவன் நினைவிடத்துக்கு சென்றப்ப அப்ப நான் எனக்கு நம்ம ஆபீஸ்ல இருந்து ஊடகங்கள்ல வர செய்திகள் தான் எனக்கு ஆபீஸ்ல இருந்து அனுப்புவாங்க. அதை பார்த்தேன். ஒருவர் சொல்றாரு, பழனிசாமி தான் எங்க கூட்டணி தலைவர், அவர் தான் முதலமைச்சர், அவர் தான் தேர்தலுக்கு பிறகும் அவர் எடுப்பதுதான் முடிவு, எந்தெந்த கட்சிகள் கூட்டணியில் இருக்க வேண்டும் என்பது அவர் தான் முடிவு எடுப்பார். இன்னைக்கு கலையை முடிச்சிட வேண்டியதா எங்க பேசியிருக்காருன்னு பார்த்தா அதே புலித்தேவன். பொதுவாக அவாய்ட் பண்ணிட்டு வருவோம். உங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்ம மாலை கீழே போட்டு நசிக்க எடுத்துருவாங்க, ஓடி இல்லான்னு வருவோம் வேலைக்கு. ஆனா நீங்க நானே போயிட்டு கரெக்டா போன உடனே முதல் கேள்வி, பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் ஒருத்தர் சொல்றாரு. நான் அந்த கேள்விக்கு பதில் சொல்றேன். 24 தேர்தலில் நாங்கள் மாண்புமிகு மோடி அவர்கள் 3ஆவது முறையாக பிரதமராக அதுக்காக தான் நாங்கள் கூட்டணிக்கு போனோம். அது ஒரு காரணம். பழனிசாமி அவங்களை வச்சுக்கிட்டால நம்மளுக்கு இவ்வளவு பிரச்சனை பண்ணாரு. உன்னை வெளியேற்றிட்டு நாங்க போய் உட்கார்ந்தோம். அதான் உண்மை. இங்க இங்க இஸ்லாமிய சகோதரர்களா இருக்கட்டும், கிறிஸ்தவ சகோதரர்களா இருக்கட்டும், ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். ஒரு அரசியல் ரீதியான முடிவு. யாரை கையில் வைத்துக் கொண்டு பழனிசாமி நமக்கு துரோகம் செய்தாரோ, யாரை வைத்துக் கொண்டு நமது சட்டமன்ற உறுப்பினர்களை பதவி நீக்கம் செய்தாரோ, யாரை கையிலே வைத்துக் கொண்டு 4 ஆண்டுகள் ஆட்சி செய்தாரோ அவர்களுக்கு துரோகம் செய்துவிட்டு வெளியேறிய பொழுது நாங்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல.
உங்களுக்கு கை கொடுக்கிறோம் என்று அன்றைக்கு கூட்டணிக்கு சென்றோம். எனக்கு தெரியும் பழனிசாமி இல்லாமல் அதிமுக வர வேண்டும் என்று பல்வேறு தலைவர்கள் முயற்சி செய்தார்கள். உங்களுக்கு தெரியும் செங்கோட்டையன் டெல்லிக்கு அடிக்கடி பறந்தது, நான் டெல்லிக்கு போயிட்டு வந்ததும் உங்களுக்கு தெரியும். அந்த முயற்சி நடக்குமா என்று அமைதியாக இருந்தார். இன்னும் வக்கீல் வேலைக்காரங்க தஞ்சாவூர் ராஜேஸ்வரெல்லாம் தொந்தரவு தாங்க. என்னன்னா அவர் மேட்டுப்பாளையம் கூட்டத்துக்கு கூப்பிடல, கூப்பிட்டா நான் போகணுமா, கூப்பிடாததான் நல்லது, உங்களுக்கு புரியாதுன்னு சொன்னேன். அவங்க உணர்வு எக்ஸஸ் இல்ல, எனக்கு 60 வயசா எனக்கு நிதானம் சொன்ன மாதிரி கார்த்திகை போனா பயப்படுவேன். என்ன நம்மளை கூப்பிடல, நம்ம கூட்டணியில் இருக்கணுமா, பொறுமையா இருப்பா அப்படின்னா. அவர் அவசரப்படலாம். லட்சம் லட்சம் தொண்டர்களுக்கு பதில் சொல்லணும்ல, ஒரே நாள்ல செய்யக்கூட பொறுமையா இருந்தாங்கன்னா கஷ்டப்பட்டு அமித்ஷா அவர்கள் அம்மாவுடைய தொண்டர்கள் எல்லாம் அவங்க வழியில கொண்டு வந்திருக்காரு. வீழ்த்தணுங்கிறது ஒரு முயற்சி. கொஞ்சம் பொறுமையா இருக்கும். ஏன்னா முதலமைச்சர் வேட்பாளர் பழனிசாமியாக இருக்க மாட்டார் என்கிற உள்ளுணர்வு எனக்கு இருந்தது. அது போல பல தகவல்கள் சொன்னார்கள். வெயிட் பண்ணி பார்த்தேன். ஆனா இங்க இருக்கிற ஒருத்தர் லட்சம் தாங்க, அவர் தான் தலைவர், அவர் எடுக்கிறதா முடிவு. அவர் சொன்னாதான் நான் டிஃபன் சாப்பிடுறேன், அவர் சொன்னாதான் நான் சட்டம் போடுவேன், அவர் சொன்னாதான் நான் பாத்ரூம் போறேன்னா பாஜக சேர்ந்த தலைவர் பேசினாங்க. 10வது நம்ம கட்சியில் உள்ளவர்கள் அன்னைக்கு மன்னாருடைய கூட்டத்தில் கூட காமராஜ் வரை சொல்ல போறாரு ஒரு முடிவு எடுக்கணும்னு. அதை எடுத்துட்டு நம்ம சொல்ல முடியாது. இல்ல டைம் பார்த்துட்டு இருக்கேன், ஒரு நாள் வச்சிருக்கேன், ஒரு 4 மாசம் வெயிட் பண்ணி பார்த்தோம். அந்த நேரத்தில் ஒரு சிலர் நைஸா டெல்லிக்கு அழைச்சிட்டு போய், அண்ணா நீங்க வரணும் டெல்லிக்கு போனா நான் போய்க்கிற மாதிரி வழி தெரியும், நான் போய்க்கிறேன். இப்போ ஒண்ணு டெல்லியில உள்ள பாஜக தலைவர்களை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது, தேவையா இல்ல நீங்க வரணும், முக்கியமான 2 தலைவர்களை பார்க்கணும். சரி நம்ம அழைச்சிட்டு போய் நம்மளை கன்வின்ஸ் பண்ணி பழனிசாமியை முதலமைச்சரா ஏத்துக்கிறதுக்காக முயற்சி செய்யறாங்க. செப்டம்பர்ல கூப்பிடுவாங்க ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக். சரி அதுக்கு முன்னாடி கதையை முடிச்சிட வேண்டியதான் நம்ம அப்படின்னு அமைதியா இருந்த பழனிசாமி நம்மள கூட்டணின்னு சொல்லாது, பயத்துல சொல்ல. வேற சில கட்சிகள் இருக்கும்போது அவங்களதான் பயமா இருக்க. மேட்டுப்பாளையத்துக்கு கூட்டிருந்தாலும் நம்ம போல எல்லாம் சொல்லுவாங்க அரசியல் நோக்கே. நீங்களே கூட சொல்லுவீங்க என்ன தெரிந்தாலும் அண்ணன் அவங்க கூப்பிட்டு போயிட்டு கூப்பிட்டா நான் போறதுக்கு என்ன அவசியம் இருக்கா? வீட்டு கல்யாணத்துக்கு கூட போகலாம், நீ நடந்த ரோட் ஷோக்கார போகலாம், அவசியம் இருக்கா? கூப்பிடாது நல்லது. கரெக்டா? அது போல அவர் ஊரா போய் பயணம் போறப்ப ஒரு தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்தார். அதுல ஓபிஎஸ் அவனை பத்தி கேட்டப்ப அது காலம் கடந்து விட்டதாம். திருவள்ளுவர் கடந்து விட்டதாம். எம்ஜிஆர் கூட சொல்ல தருங்க. பேரறிஞர் அண்ணா சிலையை திறக்கிறப்ப, எம்ஜிஆர் சிலையை திறக்கிறப்ப அம்மாவுடைய திறந்து வைத்த அண்ணா சிலையில பக்கத்துல காதை கடிக்கிறாங்க. எம்ஜிஆர் சொல்றது எம்ஜிஆர் தலை எடுத்துறாங்க. நம்ம வந்து பேரரசு என் பேரே ஒழுங்கா சொல்ல தெரியாது. டிடி எம்ஜிஆர் யாராவது ஒரு பட்டி தொட்டியில் உள்ளவங்களே எம்ஜிஆர் சொல்லுவாங்க, படித்தவர்களோ படிக்க. இதனால எம்ஜிஆர் கூட சொல்றது காலத்தோட கொடுமை. அவரு தொலைக்காட்சியில் சொல்றாரு டிடிவி தினகரன் உங்களோட கூட்டணியில் சேர்த்துக்கலாம். கேள்வியை பார்த்தவங்க பசங்க போட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. காலம் பதில் சொல்லுவாங்க. இது கரெக்டா அடுத்த நாள் திருச்சிக்கு போனேன். அன்னைக்கு திருச்சியில எதை கூட்டத்துக்கு போனோம். என்னோட ரங்கசாமி என்ன ராஜசேகர் எல்லாரும் போன டிவி எல்லாம் இன்னைக்கு தஞ்சாவூர் காலம் பதில் சொல்லுன்னு சொல்றாரு. காலம் பதில் சொல்லாது, நேரம் முடிய நேரத்துல நேரம் பதில் சொல்லாது, அதுக்கு வாங்கிலாம் கிடையாது, நான் பதில் சொல்றேன்னு சொன்னேன். நீங்க கரெக்டா? இன்னொரு வேற டிடிவியோட இணக்கமா ஓபிஎஸ் அவுட்டாக பண்றாங்க. இணக்க காட்டுறதுக்கு இவர் யாரையா நம்மளுக்கு வச்சுக்கிறது சொன்னேன். அதுக்கப்புறம் போற இடத்துல புதுக்கோட்டையில தம்பி விஜயபாஸ்கர பக்கம் அப்ப அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆச்சுன்னு சொன்னாரா? நான் சொன்னதா எனக்கு தெரியும். எதை சொன்னா பழனிசாமிக்கு கோவம் தெரியும், எதை சொன்னா பயம் தெரியும். எனக்கு கோவம் பயம் அச்சம். அங்க ஒருத்தர் கேட்கிறாரு பிரச்சனை,
அப்படின்னு பார்த்தாரு பாத்தீங்களா இல்லையா? அவர் பாடி பேசிட்டேன் அப்படின்பாரு அந்த அண்ணன், நம்ம அண்ணன் சொல்லி அண்ணன் இருக்க அப்படின்பாரு. அவரை பத்தி தான் பேசுறீங்க டக்குன்னு அப்படி நிறுத்தி பேசுறாரு. அன்னைக்கு கார்த்திகை போன தாங்கல இதை பார்த்து நான் காலகாலத்தில் 7 மணிக்கு கார்த்திகை 8 மணிக்கு ராஜேஷ் ரெங்கசாமி சொல்லி 2 பேரும் நடவடிக்கை எடுக்கிறது. தூக்கவே விடுவதில்லை 2 பேரும். அந்த ஆளு பேசுற இவங்க சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா இதெல்லாம் எனக்கு அடிஷனலா நான் செய்ய போறத நீங்க ஒத்துக்கணும் சொல்லிருக்காங்க. வேற யாருக்காவது இல்ல, யாராவது ஒரு சில பேர் இருப்பாங்க நம்மளே அறிவிச்சுக்க. எனக்குதான் தலைவர் கொஞ்சம் பொறுமையா இருந்துக்கணும், கூட்டணியில போயிருக்கணும். நம்ம இந்த கூட்டணியில போய் 10 சீட்டு வாங்கிட்டு, எத்தனை சீட்டு? 10 சீட்டு. இவங்களோட எம்எல்ஏ போது நம்ம எல்லாம் போய் கன்னியாகுமரியில கடலை கூட வாங்கிக்கலாம். கரெக்டா? இவங்க கூட போனா பக்கத்துல கூட நடந்த கழுத பிடிச்சி வச்சிருவாங்க. கரெக்டா? அவரோட நிறைய பேர் சொல்லுவாங்க என்ன கவலை அது மாதிரி நம்ம கெத்துல இருக்காங்க. அண்ணன் கொஞ்சம் ரொம்ப உணர்ச்சி சொல்றாரு, ரொம்ப எல்லாம் கெத்தா இருக்காரு, கொஞ்சம் இறங்கி எல்லாரையும் சரி பண்ணிட்டு எல்லாருக்கும் போகிற வரைக்கும் வெயிட் பண்ண. நான் பண்ணது எல்லாருக்கும் போக வரட்டும். அங்க கன்னியாகுமரியில் உள்ள தொண்டர்ல இருந்து தலைமை கழகத்தில் உள்ள நம்ம தலைவர் கோபால் இருக்காரு, கோபால் வரைக்கும் போகப்படணும். அப்ப நான் எடுக்கக்கூடிய சரி நீங்க எல்லாரும் யாராவது இடத்துல என்ன அவசரம் பண்ணிருக்க சொல்லுவாங்க. நம்ம நிறைய அறிவாளியாக இருக்காங்க தமிழ்நாட்டில். வெயிட் பண்ணி அன்னைக்கு கதை முடிச்சேன். அடுத்த நான் அங்கதான் சொல்லிட்டேன், பிரதமர் மோடி ஜெயிக்கும் போனா இப்ப சட்டமன்ற பொறுத்தவரை இதுல தமிழ்நாட்டின் தலையெழுத்தை நிர்வகிக்கிறது யார் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் டிசம்பர் மாதம் அறிவித்து எந்த கூட்டணியில் நாங்கள் சேர்வோம்னு அறிவிக்கணும். ஆனா அவன் அப்படியே சாக்கா பேசு அடுத்த கேட்டு அது எத்தனை இந்தியால இருந்து வெள்ளம் வந்துச்சுன்னு அதானே. ஆனா கேட்கல, முஸ்லீமா இருக்குல்ல 3ஆம் தேதி காட்டுப்படாது முத்துப்பாண்டியில முத்துப்பாண்டிய பெருமாள் நல்லா கேட்டாங்க. என்டிஏ கூட்டணியில விளைவிங்க அவங்க தமிழ்ல தான் சொன்னேன். என்டிஏ கூட்டணியில விளைவிக்க அன்னையில ஆளுநருக்கு இருக்கிற கொண்டாட்டம் பாருங்க. நீங்க பாக்குறவங்க இருக்கிற மாதிரி தமிழ்நாடு முழுவதும் நம்ம வெற்றி பெற்ற மாதிரியே ஒரு சந்தோஷம். ஏன்னா சில ஊருக்கு நான் இந்த மாதிரி தொகுதி கொடுத்து நம்ம நிர்வாக கிளைச்சான இந்த பழனிசாமியை ஜெயிக்க வைக்கிறதுக்கு நம்ம தேர்தல் பணியாற்றணும். நாங்குநேரி கோயில்ல எல்லா இடத்துலையும் கிட்டத்தட்ட பல இடங்கள்ல திருப்பத்தூர்ல சிவகங்கையில தேனி மாவட்டத்துக்கு போன கல்யாணத்துக்கு போனதுல ஒரு மாதிரி பேசுவாங்க. அந்த வார்த்தை சொல்லி இதெல்லாம் போய் இந்த நோயை கட்சி ஆரம்பிப்பாங்க. அங்க என்ன உண்மையா இருப்பாங்க, நிறுத்தி பதில் சொல்லிட்டு போவாங்க. சொல்றேன் ஒரு வாரம் பொருள் சரி தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லாரும் ஒரே மனதில் இருக்கீங்க. பழனிசாமிய இந்த தேர்தலில் முடிச்சு கட்ட நல்ல மாதிரியா வந்துருக்கீங்கன்னா வெயிட் பண்ணி அடிச்சேன். அதான் உண்மை. அதாவது பொறுமையாக நிதானமாக சகிப்புத்தன்மையோடு நாம் அரசியலில் பயணிக்கிற போது உறுதியாக நாம் எதிரிகளை வீழ்த்த முடியும். உறுதியாக தமிழ்நாட்டு மக்களின் மனதிலே இடம்பெற்று நாம் வெற்றி பெற முடியும். இதுதான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் கடந்து கொடுத்த கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. அதுதான் இன்றைக்கு சொல்கிறேன். இந்த தேர்தலில் 21 தேர்தலில் பழனிசாமி நம்ம கூட கூட்டணி பயப்படுவான்னு தெரிஞ்சு அவங்க சொன்னாங்கன்னா சரின்னா அது நல்ல. அந்த தேர்தலில் அவர் முதலமைச்சராக விடாமல் தடுத்தோம். இந்த தேர்தலில் பழனிசாமி வீழ்த்தா ஓட மாட்டோம். தேர்தல் எதிர்கட்சியின் தலைவர்களால் வெயிட் பண்ணுங்க. நீங்க எல்லாம் செய்ய போறீங்க. இந்த தொகுதியிலே நீங்க அதை செய்து காட்ட போறீங்க. போன தேர்தலில் 2000 ஓட்டுல தான் தப்பிச்சு வந்திருக்காங்க. எத்தனாயிரம் 80 கோடி 2000. இந்த தேர்தலில் உறுதியாக சொல்கிறேன், இங்கே நாம் வெற்றி பெறப் போகிறோம். துரோகத்தை வீழ்த்துவோம். நடக்குதா இல்லையா பாருங்க. எவ்வளவு பணம் முட்டை வந்தாலும் அதை அடிக்கிறதுக்கு நம் தொண்டர்கள் தயாராக இருக்க வேண்டும். உற்சாகமா சொல்லுவோம், நாம் வெற்றி பெறுவோம். அவ்வளவுதான். அதுக்கு மேல கதையை முடிக்க வேண்டியது நம்ம வேலை. யாருக்கும் இந்த சந்தேகம் வேணாம். மன்னார்குடி சொந்த தொகுதி அங்கே நமக்கு வேறு போன தெரியல. எனக்கு ஆசை, நான் போன
அவங்க திருச்சிராப்பூர்ல நிக்கிறதுனா சரியா தயாராக பண்றீங்கன்னு நினைக்கிற வேட்பாளர்லாம் ரிசர்வ் தொகுதி சார் இது. இந்த மாவட்டம் அதான் அங்க வேட்பாளர் தயாராகணும்னு சொல்றேன். போன தடவை கூட்டணி ரஜினிகாந்த் நின்னாரு. அதனால இந்த முறை இவங்க சொன்ன மாதிரி 10-15 நிறைய தொகுதிகளில் போட்டியிடுவோம். உறுதியாக நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள் நாம் சட்டமன்றத்துக்கு செல்வோம். அதை மாத்திரம் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். இங்கே வந்திருக்கிற திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் 4 தொகுதிகளிலும் நமது இயக்கத்தை இங்கே எல்லா தொகுதிகளிலும் கிளைக்கழக செயலாளர்கள், ஊராட்சி செயலாளர்கள், நகராட்சி நிர்வாகிகள் இருக்கீங்க. இன்னும் அவர்களை வேகப்படுத்துவதற்கு நிர்வாகிகள்லாம் சந்தித்து 4 தொகுதிகளில் நாம் உறுதியாக பல தொகுதிகளில் போட்டிடுவோம். நான் நம்பர் சொல்லலை. நம்ம மாவட்டத்தில் கூட்டணி நிற்கிற தொகுதியில் 4 தொகுதியிலும் நாம் நமது கூட்டணி வெற்றி பெறுவதற்கு நீங்கள் அனைவரும் உறுதியாக உழைக்க வேண்டும். இன்னைக்கு தான் நன்றியத்தில் ஆரம்பிச்சிருக்கோம். சொன்னேன் இங்க வந்தப்ப எனக்கு மறைந்த நண்பர் எம்ஆர் அதை காமராஜரும் வளர்ந்து பேசினாங்க. அவரை நீக்க வேண்டிய எண்ணமா இல்லை. அந்த கால சூழ்நிலை சில நிகழ்வுகள் அவரை கட்சியை விட்டு எடுக்க வேண்டியது. மற்றபடி எனக்கு ரொம்ப வேண்டியதுதான். யாரையுமே பதவியை விட்டு எடுக்கிறதோ கட்சியை விட்டு நீக்கிறதோ எனக்கு எப்பவுமே இருந்ததில்லை. ஆனா சில சமயங்கள் சந்தர்ப்பங்கள் சில பேரை பதவி விட்டு எடுக்க வேண்டிய சூழ்நிலை, கட்சியை விட்டு நீக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. நான் எப்பயும் ரொம்ப நிதானமா பொறுமையா இருப்பேன். அது சரியா இருப்பேன். எனக்கு கண்டு பின்வாங்க மாட்டேன். இத்தனை ஆண்டுகள் நாம் 8 ஆண்டுகளாக தாக்கு பிடித்திருக்கிறோம். 26 சட்டமன்ற பொறுத்தவரையில் உறுதியாக நாம் வெற்றி பெற போகிறோம். நாம் போட்டியிடுகின்ற தொகுதிகளில் 80% நாம் வெற்றி பெறுவோம். 80லிருந்து 90%. அதற்கான பணிகளை நாம் தொடங்கிவிட்டு இப்ப 6-7 மாசம் நான் சுத்திட்டு இருக்கேன். அதுக்குதான் வேற மீட்டிங்லாம் போடல. தொகுதி கூட்டம் தானே போடுறோம். இன்னைக்கு கூட ஆண்டாம்பயில இருந்து சதீஷ் அவங்க பேரு ஊராட்சி செயலாளர் ஸ்கூல்ல படிக்கிறப்ப பழைய மலர் ஆண்டாம்பயில அந்த ஆற்றை தாண்டி ஒரு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போனேன். அப்பெல்லாம் ஒரு மூங்கில் பாலம் இருக்கும். அது எப்படி இருக்குன்னா இப்ப அது பெரிய பாலம் ஆயிட்டு இருந்தேன் வர்றேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நான் பழகினான். நான் 3ஆம் கிளாஸ்ல இருந்து 7ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கிற போது எங்க அப்பா இந்த பயில பழகிமான்ல, நன்னிலத்துல, கொடாச்சேரியில, கொடவாசலாம் வீடியோ எடுத்திருக்காங்க. இந்த பகுதி எப்படி மன்னார்குடி சொந்த ஊரோ அது போல இந்த பகுதியில பல ஊர்களில் உள்ளவங்கள எனக்கு நன்றாகவே தெரியும். நிறைய பேர் எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. அந்த 73 காலகட்டத்திலிருந்து நான் பள்ளியில் படித்த காலத்திலிருந்து உள்ளவர்களே நிறைய பேருக்கு உள்ளவங்களுக்கு தெரியும். குறிப்பா வழங்கிமான் மேலே எனக்கு ஒரு அதிக பிரிவு உண்டு. அந்த ஊர்ல நான் 3ஆம் கிளாஸ்ல இருந்து 7ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன். அதுபோல இந்த தொகுதி இந்த முறை நாம் வெற்றி பெறுவோம் என்ற உறுதியான நம்பிக்கை நாம் அனைவருக்கும் இருக்க வேண்டும். வெற்றி பெறுவோம் என்பதை மாத்திரம் சொல்லி பல கிராமங்களிலிருந்து பல ஊர்களிலிருந்து தாய்மார்களும் சகோதரர்களும் இருக்கீங்க. பத்திரமாக அவரவர் பகுதிக்கு சென்றடைய வேண்டும். மீண்டும் உங்களை நான் ஒரு முறை சந்திப்பேன் என்பதை மாத்திரம் கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.